எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து எப்படி வந்து ஆயில் எஃபெக்டோட ஸ்மஜ் பண்ணுறதுங்கிறத நான் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து மவுஸில் தான் பண்ண போகிறேன், வேக்கமில் கிடையாது. ஏன் வந்து நான் வேக்கமில் பண்ணலன்னா இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மவுஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வேக்கமில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் மவுஸில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எப்படி வந்து இந்த ஸ்மஜ் பண்ணும்போது ஒரு ஆயில் எஃபெக்டோட ஸ்மஜ் பண்ணுறதுங்கிறத டிஃபால்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இதோட ரெசல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது 72 ரெசல்யூஷன் தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு 150 ரெசல்யூஷன் வந்து நான் வச்சுக்கிறேன். ஏன் 150 வச்சேன்னா, எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக ரெசல்யூஷன் வந்து இருந்துச்சுன்னா ஸ்மஜ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து லேக் ஆகும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு 150 வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ நான் இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேசிக்காக ஒரு சில கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம ஸ்கின்னை மட்டும் தான் ஸ்மஜ் பண்ணுறதுங்கிறதுனால ஸ்கின்னை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஓரளவுக்கு நான் வந்து பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளூவில் கொஞ்சம் எல்லோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெட்டு லைட்டாக ஏற்றிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் ஆல்ட் ஐஏசி இதை கொடுத்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வரும். ஸோ கான்ட்ராஸ்ட் மட்டும் ஒரு 5 வச்சுக்கிறேன். பிரைட்னஸ் ஒரு 3. ஓகேங்களா? நம்ம இந்த அளவுக்கு பண்ணிட்டாவே போதும். நம்ம வேறு எந்த கரெக்ஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ப்ரஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.0ல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நார்மல் டிஃபால்ட் ப்ரஷ்லேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சாஃப்டான ப்ரஷ் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். 21, 25, 20. ஸோ இப்போ நான் 20 எடுத்துக்கிறேன். இப்போ நான் எந்த செட்டிங்ஸுமே இதில் வந்து வைக்கலை. ஸோ ஷேப் டைனாமிக், அதர் டைனாமிக் எதுவுமே வந்து நான் ஆன் பண்ணல. என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பேசிங் லெவல் மட்டும் ஒன்று வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த இதுதான் பண்ண போகிறோம். ஹார்ட்னஸும் 0ல் தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஸ்மஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் வந்து 70 வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு பாயிண்ட் லெவல் மட்டும் ஏற்றிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு போதும். இப்போ படத்தை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்மஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த ஷேப்பெல்லாம் நான் பார்க்குறேன். இருக்கிற ஷேப்பெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரியே அந்த ஒரு எஃபெக்டை கொண்டு வர போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ நான் வந்து மவுஸில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரெஷ்ஷை வந்து ஓரளவுக்கு சின்னது பண்ணிவிட்டு நான் அந்தந்த இடத்துல அப்படியே லைட்டாக கிளிக் பண்ணி ஸ்மஜ் பண்ணுறேன். ஸோ அந்த ஷேப் இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் வந்து ஸ்மஜ் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல ஹைலைட்ஸ் இருக்குன்னா அந்த ஹைலைட்ஸில் நம்ம அப்படியே ஸ்மஜ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு கிளிக் பண்ணி நான் அப்படியே லைட்டாக அந்த இடத்துல இருக்கிற கலரை வந்து மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஹைலைட்ஸ் இருக்குதுன்னா நான் அந்த இடத்துல மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷ்ஷை வந்து நல்லா சின்னது பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும்.
இப்போ இந்த இடத்துல ஒரு 60 வச்சுக்கிறேன். இடம் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 60 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். மறுபடியும் நான் ஒரு 70 வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் மவுஸில் வந்து ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த ஹைலைட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே இருக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இமேஜுக்கு நான் ஒரு 300 ரெசல்யூஷன் வச்சேன்னா இந்த அளவுக்கு ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து லேக் ஆகும். ரெசல்யூஷன் வந்து நான் அதிகமாக வச்சுக்கிட்டேன்னா. ஸோ மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேக்கம் இல்லாதவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து வேக்கமில் மட்டும்தான் இந்த ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. மவுஸ்லேயும் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப பொறுமை வந்து முக்கியம். நல்லா நீங்கள் ஃபாஸ்ட் ஆயிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க்கில் அதுக்கப்புறம் வேகம் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரஷ்ஷை சின்னதாக வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த ஷேப்லாம் நம்ம தனித்தனியாக எடுக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ப்ரஷ்ஷை பெருசாக வச்சுட்டு ரொம்ப இதாக பண்ணிங்கன்னா. இப்போ இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஐட்ராப்பர் டூலை எடுத்துகிட்டு இந்த ஹைலைட்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஹைலைட்ஸ் ஏரியாவை வச்சுட்டு நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஒரு பாயிண்ட் நீங்கள் புள்ளி வச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே போதும். அது உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும். ஸோ இந்த கண்ணுக்கிட்டலாம் ப்ரெஷ்ஷை நல்லா சின்னதாக வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்மட்ஜோட ஒர்க் எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ ஒன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்லாம் தெரியும் கண்டிப்பாக. நீங்கள் கலர்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிட்டு வரும்போதே நீங்கள் அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு லைட் கலர் எல்லோ அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு நியூ லேயர் போட்டுட்டு இந்த இடத்துல யூஸ் ஆல் லேயர் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் ஒரு ட்ராப் வந்து கலர் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் அப்படியே ஸ்மட்ச் பண்ணலாம். அதுவே கலர் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்தந்த கலர் எங்கெங்கே வரணும், வேறு எங்கே அந்த லைட்டிங் பட்டா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடம், இந்த இடம், ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 60 வச்சுட்டு நீங்கள் அந்த கலர் அப்படியே ஃபில் பண்ணிங்கன்னா போதும் லைட்டாக. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு சின்னதாக வச்சுட்டு அந்த லைட்டிங் பாஸ் ஆகிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக கலரை பூஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டிங் இதாகிறது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த லைட்டிங்ஸ்லாம் வச்சு வச்சு அப்படியே ஸ்மட்ச் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு சில இடத்துல வந்து நம்ம ப்ரெஷ்ஷை லைட்டாக பெருசு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்மட்ச் பண்ணிடலாம். ஸோ ரெசல்யூஷன் மெயின் விஷயங்க. கண்டிப்பாக வந்து இப்போ ரெசல்யூஷன் கம்மி பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஸ்மட்ச் ஆகுது, இல்லைன்னா வந்து ரொம்ப அப்படியே இழுக்குங்க. ஒரு 70 வச்சுக்கிறேன். இது இந்த கலர் வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பூஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு இது மறுபடியும் இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டார்க்கான இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆல்ட் ப்ரெஷ்ஷு ஒரு ட்ராப் வந்து புள்ளி வச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த கலர் வந்து நான் ஸ்மட்ச் பண்ணேன்னா எனக்கு இன்னும் அந்த இடத்துல வந்து நல்ல டார்க்காக அந்த கலர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் வந்து நம்ம அந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து ஸ்மட்ச் பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு எந்த இடத்துலலாம் கொஞ்சம் இன்னும் ஷேப் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் ஹார்ட்னஸை வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடம்லாம் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகனா நீங்கள் ஹார்ட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் தனியாக. இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்மட்ச் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து தனியாக க்ரியேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஒர்க்கோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கலர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணால் ரொம்ப இதாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஓரளவுக்கு இந்த ஸ்மட்ஜெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்களா போதும், உங்களோட ஒர்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரஷ் நீங்கள் சாஃப்டான ப்ரஷ் ஏதாவது ஒரு ப்ரஷ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் 7.0லேயே மவுஸ்லேயே வந்து இன்னொரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம். ஸோ மவுஸில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வேக்கம் இல்லாதவங்களுக்கு மவுஸ்லேயும் நம்ம வந்து இதுக்கு மேலே அடிக்கடி டுட்டோரியல் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாஸ்கர். நன்றி.